வணக்கம் மக்களே, நாம் இந்த பதிவில் பப்பாளி பழத்துடைய தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க, பப்பாளி பழத்தில் தீமைகளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பப்பாளி பழம் என்னதான் ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கக்கூடிய பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருள்கள்லாம் இருக்குது, அல்லது நீங்கள் பப்பாளி பழத்தை கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுப் பொருள்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பப்பாளி ஆரோக்கியமாக சாப்பிடலாம். ஸோ இந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பப்பாளி தற்போது எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடிய பழம். மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது, அந்த சத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது. பப்பாளி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பழம் வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்றதால இதை சாப்பிட்டா செரிமானம் மேம்படும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது, முதுமையை தடுக்கிறது உள்ளிட்ட பல நன்மைகளை பப்பாளி பழம் கொடுத்தாலும் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுப் பொருட்களும் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பப்பாளியும் பால் பொருட்களும் இருக்கு. இப்போ பால், தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உட்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நீங்கள் அதை சாப்பிடணும். ஸோ உடனே நீங்கள் சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். அதனால் பப்பாளி செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் கூட பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது பால் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பை உங்களுக்கு டைரெக்டாக பாதிக்கும். இதனால் உங்களுக்கு வாயு மற்றும் மற்ற வயிற்று பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ பப்பாளியும் பால் பொருட்களையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காயும் பப்பாளி பழத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அல்லது பப்பாளி பழங்களை சாப்பிட்ட உடனேயே நீங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெள்ளரி சாப்பிடுவதை தவிர்க்கணும். வெள்ளரிக்காயில அதிக நீர் சத்து இருக்கிறதால வயிற்றில் நீர் தேங்க ஆரம்பிக்கும். இதனால வாயு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை இந்த வெள்ளரிக்காயும் பப்பாளியும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் பப்பாளி பழங்கள் கூட வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. பப்பாளியும் குளிர்ந்த நீரையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதாவது சில் வாட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்பாளி சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே நீங்கள் குளிர்ந்த நீரை குடிக்கிறதால பல செரிமான பிரச்சனைகளை நீங்கள் டைரக்டாக பார்த்தீங்கன்னா பல செரிமான பிரச்சனைகளுக்கு ஆளாகுவீங்க. அதோடு உங்களுடைய மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தையும் இது பாதிக்கும். பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒருவேளை தண்ணீர் குடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்கிறவராக இருந்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் வெதுவெதுப்பான நீரை குடிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் குளிர்ந்த நீரை குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய செரிமான அமைப்பு பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கோங்க. பப்பாளியும் முட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாது. ஸோ பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் உடனேயே முட்டை சாப்பிடக்கூடாது. முட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பல பிரச்சனைகளை அது உங்களை சந்திக்க வச்சிரும். ஸோ இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனேயே முட்டை சாப்பிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பல மணி நேரங்கள் கழித்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய இது அனைத்துலையுமே அமிலங்கள் இருக்குது. ஸோ ஆசிட் நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் இதெல்லாம் நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த அமிலத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த அசிடிட்டி அப்புறம் இந்த டைஜஷனில் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதால நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றத கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ என்னதான் பப்பாளியில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருக்குது, பப்பாளி ஒரு கண்கண்ட சிறந்த பழம் அப்படின்னாலும் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு தான் விளைவிக்கும். நீங்கள் இனிமேல் பப்பாளி பழங்களை சாப்பிடும்போது இந்த உணவுகள்லாம் சேர்த்து சாப்பிடாம, அல்லது பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே இந்த உணவுகள்லாம் சேர்த்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. பப்பாளி பழங்களை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.